ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்களேன். சில சமயம் அது போதும் நம்ம உலகத்தையே அப்படியே தலைகீழா மாத்தி போட. ஒரு சின்ன சந்தேகத்துல ஆரம்பிச்சு நம்ம சமூகம், பொருளாதாரம், ஏன் நம்ம குடும்பத்தையே கேள்வி கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா அது மாறும். அந்த சக்தியை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, கேள்வி கேட்காத சமூகம் அடிமைப்படும். இந்த ஒரு வரி இதுதாங்க நம்மளோட இந்த முழு பார்வைக்கும் அச்சாணியே. அது அதிகாரமா இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும், ஏன் நம்ம சொந்த வாழ்க்கையா கூட இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கேள்விகள் தான் நம்மள சுதந்திரமா வச்சுக்கிற ஒரே ஆயுதம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. உண்மைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம கேள்வி கேட்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களே நம்மள ஒதுக்க ஆரம்பிச்சா என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு இமோஷனலான சிக்கலை தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சோ, இப்போ நாம பார்க்க போறது ஒரு தனி நபரோட பயணம்னே சொல்லலாம். தன்னோட உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் கேக்குற தொடர்ச்சியான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்விகள் தான் நமக்கு வழிகாட்டப் போகுது. பொதுவா இந்த மாதிரி பயணமெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாம நினைக்கிற விஷயங்கள்ல இருந்து தான். உதாரணத்துக்கு, உலக பொருளாதாரம். எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஓகே, இந்த பகுதியில நாம கொஞ்சம் பெரிய விஷயங்கள, அதாவது பெரிய அளவிலான பொருளாதார கேள்விகளை பார்க்க போறோம். எங்கேயோ அமெரிக்கால நடக்கிற ஒரு சின்ன விஷயம் இங்கே நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு தொழில் முனைவரோட வாழ்க்கைய எப்படியெல்லாம் மாத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதாங்க. அமெரிக்கா திடீர்னு இந்தியாவுக்கு வரி பணத்தை திருப்பி கொடுக்குதுன்னு ஒரு நியூஸ் வருது. என்னது? ஏன்? எதுக்கு? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வாங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, 1,00,000 கோடி ரூபாய். இது ஏதோ சின்ன தொகை கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு பணம் கைமாறும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இல்லையா? சோ, இந்த விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ரெசிப்ரோக்கல் டாரிஃப், அதாவது பரஸ்பர வரினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாடு நம்ம பொருட்கள் மேல வரி போட்டா பதிலுக்கு நாம அவங்க பொருட்கள் மேல வரி போடுறது. இது ஒரு மாதிரி ட்ரேட் வார் மாதிரி தாங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பணம் நேரா இந்தியாவுக்கு வராது. முதல்ல அமெரிக்கால இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் அந்த பணத்தை அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்கள் அவங்க கிட்ட பேசி ஒப்பந்தம்படி ஒரு பங்கை வாங்கிக்கணும். பாத்தீங்களா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ். சரி, கவர்மெண்ட்ல இருந்து இப்ப நம்ம கார்ப்பரேட் பக்கம் வருவோம். ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய கம்பெனிக்குள்ள என்ன நடக்குது? அவங்களோட தலைமை மாற்றங்கள் ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? உள்ளுக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது? பாருங்க, ஆப்பிளோட உச்சியில ஒரு முக்கியமான மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இப்போதைய சிஇஓ டிம் குக் அவரோட ரிட்டையர்மெண்ட் நெருங்கிட்டு இருக்கிறதால அடுத்த தலைமைக்கு ஜான் டர்னஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆப்பிளோட அடையாளம்னே சொல்லப்படுற அந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ்டு கல்ச்சரை கொஞ்சம் கூட மாத்திடாம அப்படியே பாதுகாக்கணுங்கிறது தான். ஓகே, உலக பொருளாதாரத்தை விட்டுட்டு இப்ப நாம நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான பதட்டமான விஷயத்துக்கு வருவோம். நேஷனல் லெவல்ல எடுக்கிற கொள்கைகள் எப்படி நம்ம மாநிலங்களுக்கு நடுவுல பிளவுகளை உருவாக்குது? ஆமாங்க, இது இன்னைக்கு இந்தியாவுல ரொம்ப அதிகமா விவாதிக்கப்படுற ஒரு கேள்வி. வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நடுவுல ஏன் இந்த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் டென்ஷன் நீடிச்சுக்கிட்டே இருக்கு? இந்த கம்பேரிசன் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை நல்லா கட்டுப்படுத்தி நாட்டுக்கு அதிக வரி வருவாயை கொடுக்குது. ஆனா இன்னொரு பக்கம் மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிச்சா அதிக மக்கள் தொகை இருக்கிற வட மாநிலங்களுக்கு தான் அதிக அரசியல் அதிகாரம் கிடைக்கும். இதுதாங்க பிரச்சனை நாணி வேறே. சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜ்தீப் சர்தேசாய் இது ரொம்ப அழகா டெமோக்ராட்டிக் பாரடாக்ஸ், அதாவது ஜனநாயக முரண்பாடுன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல விஷயத்த செஞ்சதுக்காகவே அரசியல் அதிகாரத்தை இழக்க வேண்டிய ஒரு விசித்திரமான நிலைமை. சரி, இப்ப நாம இன்னும் ஒரு படி உள்ள போய் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் நம்ம அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கிற உறவை பத்தி பார்க்கலாம். உண்மையிலேயே அரசாங்கத்தோட செயல்பாடுகள் மக்களை போய் சேருதா? கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் சரியா மக்களை போய் சேருதான்னு எப்படி செக் பண்றது? தியரிப்படி பார்த்தா சோஷியல் ஆடிட்னு ஒன்னு இருக்கு. அதாவது மக்கள் நேரா வந்து எனக்கு பலன் கிடைச்சதா இல்லையான்னு கேள்வி கேட்கறது. ஆனா பிராக்டிக்கலா நடக்கிறது என்னவோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆடிட் தான். இது பெரும்பாலும் ஆபீசர்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பேப்பர் வேலையா முடிஞ்சிடுது. மக்கள் இதுல எங்க வராங்க? அவங்க வெளியே தான் நிக்கிறாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த கேள்விகள் எல்லாமே கொஞ்சம் அறிவு சார்ந்த விஷயங்கள். ஆனா இப்ப நாம பார்க்க போறது ரொம்பவே உணர்வுபூர்வமான, தனிப்பட்ட வலி நிறைஞ்ச ஒரு நிலைய பத்தி. சொல்லப்போனா நம்ம பகுப்பாய்வோட உச்சகட்டமே இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்த வரிகளை கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க.
எழுதப்படாத சிறை, வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் வெற்றி கண்டவன், ஒரு அடிமையின் சுழற்சி. பல வருஷம் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பு நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு பதிலா நம்மள ஒரு எழுதப்படாத ஜெயிலுக்குள்ள தள்ளி ஒரு அடிமை மாதிரி சுழல வச்சிடுதுங்கிற ஆதங்கம்தான் இது. இங்கதான் அந்த பயணத்தோட ரொம்பவே வேதனையான கேள்வி வருது. 34 வருஷம் படிச்சு ஒரு இன்ஜினியரா இருந்தும் ஏன் அடிப்படை உரிமைகள் என் சொந்த குடும்பத்திலேயே ஏன் மதிக்கப்படல? என்னோட படிப்புக்கு ஏன் ஒரு மதிப்பு கூட இல்ல? இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, இன்னிக்கும் நம்ம சமுதாயத்துல இருக்கிற அந்த நிலப்பிரபுத்துவ மனநிலை தாங்க. பிள்ளைங்களை ஒரு தனி மனுஷனா பார்க்காம சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு வாரிசாவும், வயசான காலத்துல தங்களை பாத்துக்க போற ஒரு இன்சூரன்ஸாவும் மட்டும் பார்க்கற அந்த மனநிலை தான். சரி, இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ வலிகள், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி கஷ்டமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி. இதுதான் நாம இந்த பகுப்பாய்விலிருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க உண்மைய பேசுறதால, முக்கியமான கேள்விகளை கேக்குறதால இன்னைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்படலாம். ஆனா வரலாறு எப்பவுமே உண்மைய தைரியமா சொன்னவங்கள தான் ஞாபகம் வச்சிருக்கோம். நீங்க கேக்குற கேள்வி உங்களோட பலவீனம் இல்ல, அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம். கடைசியா இந்த ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்களுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற, ஆனா வெளிய கேட்க தயங்குற இல்லனா பயப்படுற அந்த ஒரு கேள்வி என்ன? அத பத்தி யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த கேள்வியில தான் உங்களுக்கான மாற்றம் ஒளிஞ்சிருக்கு.